வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜூலை 22ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்போ நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த டேட்டாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்னன்னா, கால் ஆப்ஷனோட செல்லிங் அண்ட் கால் ஆப்ஷனோட பையிங்கோட கன்சாலிடேஷன் தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது எந்த இடத்துல பெரிய பெரிய பிளேயர்ஸ், அதாவது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எந்த இடத்துல கால் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க, எந்த ப்ரைஸில் கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்சஸ் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்க்கு சேமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லைவ் அப்டேட் கொடுக்க மாட்டோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து நல்ல விஷயமும் கிடையாது. ஒரு ட்ரேடிங் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் கற்றுக்கும் போது லைவ் அப்டேட்ஸோ இல்லை லைவ் பொசிஷன்ஸை வச்சு நம்ம வந்து கேட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கிறதுக்கான இருக்காது. அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் எதுக்கு கிரியேட் பண்ணேன்னா, போஸ்ட் மார்க்கெட்டில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மீட்டிங்ஸ் ஏதாவது ஒரு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான். கண்டிப்பாக லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் அந்த எதிர்பார்க்கறதும் ஒரு நல்ல ட்ரேடருக்கு கரெக்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் யோசிச்சு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது லைக் உங்கள் காசுங்கிறனால நீங்கள் தான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ஸோ அப்படி பில்ட் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி சஸ்டைனபிளாக இருக்கும். என்னோட ஸ்ட்ராட்டஜியோ என்னோட கருத்தோ வந்து மார்க்கெட்டில் வராது. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட பிக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பட் லைவ் மார்க்கெட்டில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காரணம் இன்னும் இல்லை, லைக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கெட்லேயும் சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த 3லேயுமே பார்த்தீங்கன்னா காலையில் 9:15லேருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 9:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் வந்துருந்துச்சு. ஓகே, அப்போ இந்த ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் வந்திருந்தா பரவாயில்ல. அப்போ ஏதோ ஒரு பெரிய பிளேயர்ஸ் 3 மார்க்கெட்லேயுமே சிமிலராக அது ஒர்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் மட்டும் கிடையாது, 3ம் சேர்த்து வச்சுட்டு பண்ணுது. அப்போது பார்க்கும்போது இந்த டிப் வந்துச்சு. இந்த டிப்புக்கு அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்க்கு மேலே ஏறிச்சு. அந்த லெவலில் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 3 o'clock வரைக்கும் இருந்துச்சு. அண்ட் கடைசி ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் புஷ் பேக் ஆச்சு. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லேயும் நடந்திருக்கு. நிஃப்டி 50லையும் டவுன் சைட் மேலே போய் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், கடைசி ஹாஃப் அன் ஹவரில் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி அதை விட கொஞ்சம் பெட்டர். என்ன அப்படின்னா நமக்கு வந்து 9:30 வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் வந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே போய் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து நேற்றோட மார்க்கெட் டவுன் சைட் வந்தது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் லைக் 700 பாயிண்ட் கெயின் ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது 684 பாயிண்ட்ஸ் கெயின் ஆயிருக்கு. அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ஒரு ஸ்ட்ராங்கான கெயின் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கால் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட்லேயே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் டிகே பயங்கரமாக கிடச்சிருந்துருக்கும். ஆனால் அதிலிருந்து கெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ். ஆனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான பொசிஷன் இந்த இடத்துல எடுத்திருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அண்ட் இதே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50லையும். ஸோ நிஃப்டி 50ல லைக் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க 25,000 இந்த ரேஞ்சில் வந்து நிறையா பேர் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறோன்னு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து 25,000 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு தான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து எல்லாத்தோட ப்ரீமியம் டிகே பண்ணியிருக்கும். ஸோ அந்த ப்ரீமியத்தை வந்து சாப்பிட்ருக்கும். அப்படிங்கிறனால அந்த பாசிட்டிவ்னஸ் மேலே வந்திருந்தாலுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருந்திருக்கும். அதே சமயம் ஃப்ரெஷ்ஷான இன்னைக்கு காலையில் ஒரு 10 o'clock அப்புறம் பொசிஷன் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக என்னோட ஒரு பழக்கம் என்ன, அதாவது என்னோட ஒரு கருத்து என்னன்னா, ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரும் கடைசி ஹாஃப் அன் ஹவரும் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது ரோல் ஓவர்ஸை கம்மி பண்ணும். இன்னைக்கு எடுத்துட்டு இன்னைக்கு ப்ராஃபிட்டபிள் வரல அதனால நாளைக்கு நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது.
நீங்கள் பொசிஷன் எடுக்கும்போது இன்னைக்கு 2 நாளைக்கு ஹோல்ட் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட ப்ரைஸ் லிமிட், இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லை நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர்னா அன்னைக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ அன்னைக்கு ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இன்னைக்கு காலையில் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரீமியத்துக்கு ப்ரைஸ் கிடச்சிருந்துருக்கும், அதே சமயம் நல்ல ப்ராஃபிட்டும் கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் அண்ட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து மார்க்கெட் வாலடைலிட்டி எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர். ஓகே, அப்போது இன்றைக்கி பொசிஷன்ஸும் பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் இப்படி தான் போச்சு. அப்போது இன்றைக்கி வந்து ஒரு பியூரான கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் தான் ஒரு மெஜாரிட்டியான நேரங்கள் நமக்கு நிஃப்டி 50 இருந்திருக்கு. ஆனால் நம்ம நிஃப்டி 50க்கு பார்த்தோம்னா கோல்டன் கிராஸில் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கான தொடக்கம் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் நிஃப்டி 50யோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் நம்ம எங்கே பார்த்துருந்தோம் அப்படின்னா 25,200ன்னு சொல்லியிருந்தோம். இந்த 25,200 தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது நமக்கு நிஃப்டி 50க்கு. அண்ட் ஸ்டில் வந்து அதே தான் இருக்க போகுது. அண்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்துருந்தோம்னா 24,800 தான். அண்ட் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரைஸ் ஆனனால இப்போ புது சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,000. அப்போது நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு நிஃப்டி 50க்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,200க்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அதே சமயம் நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 25,000 தான் ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் தான் மார்க்கெட் நாளைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு நிறையா இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நிஃப்டி 50யோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 விஷயம் கவனிக்க முடியுது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது 25,000ல். அதுதான் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் சொல்லியிருந்தோம் 25,000ல் இருக்குன்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 25,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் வந்து 25,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போது புட் ஆப்ஷனில் எந்த பக்கம் செல்லிங் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் பார் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் பையிங்கோட கன்சாலிடேஷன். அப்போது இங்கே இந்த இது வந்து நம்ம ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம். எப்போல்லாம் இந்த க்ரீன் கலர் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கு பேர் வந்து செல்லிங் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எப்போல்லாம் இது வந்து குறையுதோ லைக் டிக்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கு அப்போ வந்து பைபேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம 25,200ல் அதிகமான கால் ஆப்ஷன் பையிங் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது அதே சமயம் செல்லிங் பார்த்தீங்கன்னா 25,100லையும் 25,000லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால இந்த 2 பாயிண்ட்டுமே ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸாக இருக்கலாம். அண்ட் மார்க்கெட் சம்டைம்ஸ் டவுன் சைட்காக எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஏன்னா அட் த மணியில் பார்க்கும்போது பிசிஆர் ரேஷியோ 0.9 இருக்குது. ஸோ அப்போது 25,000 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நாளைக்கு மார்க்கெட்டில் ஈக்குவலாக. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு 25,200ல் செல் பண்ணவங்க பை பண்ணியிருக்காங்க அதிகமாக. ஸோ ஏற்கனவே செல்லிங் நடந்திருக்கு, இவ்வளோ தூரம் செல்லிங் நடந்திருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ தூரம் பைபேக் நடந்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த இதை 25,200 பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்போது நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது 2 விஷயம் தெரியுது. 25,200 பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் 25,000 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வர்றதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா 25,200 வரைக்கும் போகிறதுக்கான எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே சமயம் மார்க்கெட் டவுன் சைட் இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு டிப் வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்காக வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்காக வாய்ப்பும் இருக்குது. ஸோ காலையில் மார்க்கெட் எந்த பக்கம் ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்துட்டு நீங்கள் பொசிஷனை வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம், இல்லைனா பொசிஷனை புதுசாக எடுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஒரு கருத்து. அடுத்து நம்ம வந்து சென்செக்ஸ் பார்க்குறோம். சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2-3 வீக்ஸாக நமக்கு வந்து நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி தான் டவுன் சைட் வந்துச்சு, மேலே போய் ஒரு கன்சாலிடேஷன் பேஸ், அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில். ஓகே, அண்ட் சென்செக்ஸ் வந்து நமக்கு வந்து கோல்டன் கிராஸில் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது இந்த கோல்டன் கிராஸோட டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப பெருசாக வரல. ஸோ அது நமக்கு முக்கியமாக பார்க்கணும். ஸோ 50க்கும் 50 மூவிங் ஆவரேஜ்க்கும் 200 மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா ஓரளவு மேலே இப்படி போகணும், டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அதிகமாக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் க்ரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு காலையில் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் பாசிட்டிவாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த வித்தியாசத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்போது நாளைக்கு சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேங்கிறனால எது வரைக்கும் போகலான்னா 82,500 வரைக்கும் போகலாம். அண்ட் இந்த 82,500ங்கிறது சென்செக்ஸோட ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ இப்போ நமக்கு சென்செக்ஸோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டான
82,500. அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா சென்செக்ஸ்க்கு 82,500. அதே இது நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ராடேக்கு நமக்கு 82,000 தான் முக்கியமான சப்போர்ட்டுங்கிறத சொல்லலாம். ஓகே. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போகலாம் அண்ட் இல்லைன்னா டிப் வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இந்த 2 டேட்டாவும் கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னியோட மார்க்கெட்டில் நிறையா கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் பையிங்கும் புட் ஆப்ஷன் பையிங்கும் நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பையிங் வந்து ஸ்ட்ராங்காக எங்கே இருக்குன்னா 82,500. நம்ம சொன்ன மாதிரி தான் 82,500 அண்ட் இதுலேருந்து கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் டவுன் சைடு வந்துச்சுன்னா 82,000. நம்ம அதை ஏற்கனவே இங்கே சொல்லியிருந்தோம் 82,000 சொல்லி. அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ வந்து ஒரு சிங்கிள் ப்ரைஸ் வேல்யூ கிடையாது, ஒரு ஜோன். இப்போ நம்ம ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே 50-60 பாயிண்ட்ஸ் வந்து மேலே கீழே போயிட்டு வரலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட்டும் இங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட்டும் வச்சிங்கன்னா டோட்டலாக ஒரு 120 பாயிண்ட்கான ஜோன் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ கரெக்டாக ஒரு சிங்கிள் ப்ரைஸில் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்காதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது சென்செக்ஸை பொறுத்தளவு நாளைக்கு வந்து பாசிட்டிவான மார்க்கெட் எதிர்பார்க்கலாம் அண்ட் 82,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் காலையில் மூமெண்ட்ஸ் மேபி ஸ்ட்ரைட்டாகவே மேலே போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கேப் அப் டவுன் வந்துட்டு மேலே போகலாம். அண்ட் இந்த ஒரு டிப் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெக்குலேஷனுக்குரியது. ஸோ ரொம்ப ரேராக தான், இல்லைன்னா கேப் டவுன் வந்துட்டு போயிருந்துருக்கலாம். ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் அதுக்கப்புறம் மேலே போகணுங்கிறது ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். ஸோ இது நமக்கு மார்க்கெட்டில் கண்டினியூ ஆனால் கண்டிப்பாக யாராவது ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், யாரோ வந்து மேனுப்புலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அண்ட் ஒரு நாள்லாம் வர்றது வந்து இட் இஸ் சம்டைம்ஸ் ஒரு ஓகே தான், ஆனால் தொடர்ந்து வரும்போது கொஞ்சம் கவனிக்கக்கூடியது தான். ஸோ அப்போ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி பார்க்கும்போது நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கும், மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. அதே சமயம் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி ஏற்கனவே இன்ட்ராடேல பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி நம்ம இங்கே ட்ரா பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைன் வந்து பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. அப்போது இந்த லைன் விட்டு கீழே வராத வரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி வந்து மேலே தான் போகும். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 57,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு 2 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா 56,600ம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 57,000. இது ரெண்டையும் கிராஸ் ஆனால் தான் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹையை ரீச் ஆகும். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட நியூ ஆல் டைம் ஹையே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் 57,200 தான். ஸோ அப்படிங்கிறனால ஆல் டைம் ஹைக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது பேங்க் நிஃப்டி. அப்போது மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பியும் ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணணும்னா ஒரு சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த் பேங்க் நிஃப்டிக்கு இருக்காங்கிறது நம்ம நாளைக்கு தான் தெரியும். ஸோ இப்போ 3 மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ எது வரைக்கும் போகுங்கிறத நம்ம நாளைக்கு மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்குறோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு 3:30க்கு மார்க்கெட் இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. அப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25,150. ஆனால் இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,200 வரைக்கும் போயிருக்கு மேலே. ஸோ அப்படிங்கிறனால இதே ட்ரெண்டு நாளைக்கு காலையில் நமக்கு 6 மணிக்கு வரைக்கும் இதே ட்ரெண்டு பாசிட்டிவாக க்ரோத்தோ இல்லை இங்கேயே மெயின்டைன் ஆச்சுனாவோ நமக்கு வந்து கண்டிப்பாக நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் வரும். அப்படி சப்போஸ் இது வந்து நைட்டுக்குள்ளே நமக்கு அப்படியே டவுன் சைடு வந்து திருப்பியும் எந்த ப்ரைஸில் ஆரம்பிச்சிச்சோ அதே ப்ரைஸ்க்கு வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து பழைய நிலைமைக்கு திருப்பி வந்துடும். ஸோ இதே ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டோ கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் திருப்பி வருமாங்கிறத நம்ம காலையில் தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம காலையில் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்த்துட்டு நம்மளோட தியரிஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.